சென்னையில் புத்தக திருவிழாவில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. இது குறித்த காட்சிகளை செய்தியாளர் சுரேஷ் பதிவிடுகிறார். அதோடு அவருடன் கூடுதல் தகவல்களையும் கேட்கலாம். சுரேஷ், ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பல்வேறு வாசகர்கள் அங்கே குழுமியிருப்பதை பார்க்க முடிகிறது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சிறப்பு ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா? பூங்குழலி, தற்போது நாம் இருக்கக்கூடியது சென்னையில் நடைபெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய புத்தக காட்சி. இது திருவிழாவாகவே கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 27ஆம் தேதி தொடங்கிய இந்த புத்தக காட்சி இன்றைய தினம் மிகப்பெரிய அளவில் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் அதிக அளவு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறை, மேலும் பல்வேறு நிறுவனங்களுக்கு வேலை செல்வதற்கு விடுமுறை என்பதால் அதிக அளவில் பொதுமக்கள் இன்றைய தினம் இந்த புத்தக காட்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். 1 கோடிக்கும் அதிகமான புத்தகங்கள் இங்கு குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. 900க்கும் மேற்பட்ட அரங்குகள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் கடல் போல் இங்கு குவிந்து கிடப்பதால் தமிழகம் முழுவதும் இருந்து வாசகர்கள், பொதுமக்கள், புத்தக ஆர்வலர்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் உருவாகக்கூடிய எஸ் ராமகிருஷ்ணன் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம். சார், இந்த புத்தக காட்சியில நீங்க வந்து நேரடியா கையெழுத்திட்டு வாசகருக்கு புத்தகங்கள் வழங்க பார்க்க முடியுது. தற்போது இருக்கக்கூடிய புதிய எழுத்தாளர்களுக்கு உங்களுடைய சில டிப்ஸ் அப்படின்ற வகையில் என்ன சொல்ல போறீங்க? புதிய எழுத்தாளர்கள், பழைய எழுத்தாளர்கள் இல்ல, எல்லாரும் ஒரே எழுத்தாளர்கள் தான். அவங்க முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கையே என்னன்னா, இன்னைக்கு நிறைய வாசகர்கள் புதுசா உருவாயிருக்கிறாங்க. பொதுவாக இளைஞர்கள் படிக்கிறதில்லை அப்படிம்பாங்க. நான் அதுக்கு நேர் மாறானவன். இளைஞர்கள் தான் அதிகம் படிக்கிறாங்க. என் காலத்துல படிச்சதை விட இன்றைய இளைஞர்கள் அதிகம் படிக்கிறாங்க, நிறைய படிக்கிறாங்க. ஆனா தேர்வு செய்து படிக்கிறாங்க. என்ன படிக்கணும், எதுக்கு படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிறத தேர்வு செய்து படிக்கிறாங்க. இந்த புத்தக கண்காட்சிங்கிறதுல பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல இளைஞர்கள் தான், பெண்கள் தான். அவங்க வந்து ஆசையா புத்தகங்களை வாங்குறாங்க, கையெழுத்து வாங்குறாங்க, புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு பண்பாட்டு இயக்கமாக மாறி இருக்கு. வேற எந்த இந்தியாவினுடைய மாநிலத்திலையும் இவ்வளவு பெரிய புத்தக கண்காட்சியும் கிடையாது, இவ்வளவு மக்கள் வந்து புத்தகம் வாங்குறதும் கிடையாது. அதுக்கு உண்மையிலேயே இந்த புத்தக கண்காட்சிக்கும் அரசுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிடுவேன். அதை தாண்டி இது வந்து எழுத்தாளர்கள் ஒன்று கூடுற இடம். நான் இல்ல, எல்லா எழுத்தாளர்களும் இங்கதான் இருக்கிறோம். புதிய புத்தகங்கள் வருது, புதிய புத்தகங்களை படிக்கிறதுக்கான வாசகர்கள் வராங்க. வெளிநாடுகள்ல இருந்து, வேற மாநிலங்கள்ல இருந்து எல்லாம் வாசகர்கள் வராங்க. எல்லா வயதினரும் ஒன்று கூடி புத்தகங்களை கொண்டாடுறது இருக்கு இல்லையா? ஒரு எழுத்தாளருக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி இல்ல. நன்றி சார். சார், அதே நேரத்தில் இங்க இந்த புத்தக காட்சிக்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு சார் இருக்கு? எனக்கா வந்து மக்கள் அதிக அளவில் வந்தா கூட இதெல்லாம் போதும் நினைக்கிறீங்களா, இல்ல இன்னும் அதிக கூடுதல் கவனம் வேணும்? கட்டாயம் வேணும். ஏன்னா இன்னும் மேம்படுத்துறதுக்கான நிறைய வசதிகள், தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு. இப்ப கூட நமக்கு தெரியும், இங்க இன்னும் கூட வந்து நிறைய நேரங்கள்ல வைஃபை கிடைக்கிறதுல சிரமம் இருக்கு. இன்னும் கூட நம்ம வந்து இந்த வாகன வசதிகள்ல இருந்து, பயன்பாட்டு வசதிகள்ல இருந்து, தள்ளு வண்டிகள்ல இருந்து நிறைய வசதிகள் செய்து கொடுக்கலாம். ஏன்னா சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சிகள்ல இருக்கு. இங்க இருக்கிற நமக்கு இருக்கிற ஒரு பொருளாதாரம், நமக்கு இருக்கிற கட்டமைப்பு வசதிகள், இன்னும் சொல்ல போனா ஆண்டுக்கு ஆண்டு இது பெரிதாகிட்டே இருக்கு இல்லையா? இப்ப இவ்வளவு ஆண்டுகள்ல இந்த புத்தக கண்காட்சிங்கிறதுல அரங்குகள் கூடிக்கிட்டே இருக்கு, புதிய பதிப்பாளர்கள் அதிகமாயிட்டே வராங்க. உண்மையில இதை இன்னும் வந்து சிறப்பாக திட்டமிட்டால் வாங்குறவங்களுக்கு, பதிப்பாளர்களுக்கு எல்லாருக்குமே கூடுதல் வசதிகள் கிடைக்கும். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பூங்குழலி, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்லிய கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த புத்தக காட்சி இங்க அதிக அளவில் சுமார் கோடிக்கணக்கில் வந்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய புத்தக காட்சியாக இந்திய அளவில் விளங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட புத்தக காட்சியை தொழில்நுட்ப வகையில் இன்னும் மேம்படுத்த வேண்டும், வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இந்த புத்தக காட்சியை ஒட்டி நாள்தோறும் புதிய புதிய புத்தகங்கள் வெளியிடப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. இன்றைய தினம் கூட தமிழகத்தில் அம்பேத்கர் இதழிகள் என்ற ஒரு புத்தகம் கூட வெளியாயிருக்கு. இது போன்ற 100கணக்கான புத்தகங்கள் இந்த புத்தக காட்சியை ஒட்டி நடைபெறக்கூடிய விழாவாக இருக்கிறது. ஆகவே சென்னை மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்குமே இந்த புத்தக காட்சி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விழாவாக பார்க்கப்படுகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.